கடவுளே, என்ன போட்டு ஏன் இப்படி வாட்டி வதைக்கிற? நான் பாட்டுக்கு கிளம்பி காஞ்சனாமா சொன்ன வெளிநாட்டுக்காவது போயிருப்பேன். அது எப்படியோ திவ்யாக்காக்கு தெரிஞ்சு அவரும் அவங்களும் என்ன வேண்டான்னு தடுத்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா கோவில்ல காணாம போன என்னோட கொலுசு அம்பிகா அம்மா கையில இருக்கு. இப்போ அதை வச்சு அம்பிகா அம்மா அந்த கொலுசு யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னையவே கூட்டிட்டு போறாங்க. நானும் எப்படியாவது அவரை பிரிஞ்சு போயிடணும், திவ்யாக்காவும் அவரும் சேரணும்னு நினைச்சா அதுக்கும் விடாம என்ன இப்படி சோதனை பண்றியம்மா. கடைசியில எந்த குருக்கள் என்ன பார்த்து பேசினாரோ அந்த குருக்களோட வீட்டுக்கு அந்த கொலுசை பத்தி கேட்க போயிட்டு இருக்கோம். என்ன பார்த்த உடனே அந்த மனுஷன், நீங்க தேடுற பொண்ண நீங்களே கூட்டிட்டு வந்திருக்கீங்களேமான்னு என்ன பார்த்து கை நீட்டிட மாட்டாரா? அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? மகா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உனக்கும் மனசு படபடன்னு இருக்குல்ல? உனக்கே இப்படி இருக்கே, அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா, நான் என்ன நினைச்சுதான் படபடன்னு இருக்கேன். உங்களுக்கு இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. குருக்கள் வீடு பக்கமா வர வர எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குமா. குருக்கள் இவதான் அந்த பொண்ணுன்னு என்ன காட்டிட்டா, இத்தனை நாள் என் பையன் கட்டின தாலியோட என் வீட்டுல என் கூடவே இருந்துகிட்டு நான் உன்னதான் தேடுறேன்னு தெரிஞ்சும் இப்படி எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டேன்னு நீங்க கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்றது? அதை விட இந்த உண்மை தெரிஞ்சா நீங்க உயிருக்கு உயிரா நினைக்கிற இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை எல்லாம் வரும். இது எல்லாமே என்னாலதான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கும் என்கிட்ட பதில் இல்லம்மா. மகா, கவலைப்படாத. இன்னைக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு என் உள் மனசு சொல்லுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கொலுசு யாரோடதுன்னு தெரியதான் போகுது. இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு.